நற்கருணையிலே ஆண்டவர் நமக்கு இந்த 3 காரியங்களை நினைவுபடுத்துகிறார். 1, இயேசுவை காண்பது, ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 2, இயேசுவை தொடுவது, டச்சிங் ஜீசஸ் ஆர் அலோவிங் ஜீசஸ் டு டச் மீ. 3வது, இயேசுவை அடுத்தவருக்கு கொடுப்பது. இது 3ம் இணையும் பொழுது அது நற்கருணையாக மாறுகிறது. இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அங்கே என்ன இல்லை? நற்கருணை இல்லை. இது எங்கே பார்க்கலாம்? மகதலேன் மரியாள் கல்லறைக்கு வருவா. அங்கே கல்லறையில் இயேசு இருக்க மாட்டார். அழுவா, கதறுவா. நல்லா கவனிங்க. அவள் என்ன தெரியுமா கேட்பா? நீங்கள் இயேசுவை எடுத்து சென்றிருந்தால் என்னிடம் கொடுத்து விடுங்கள்னு கேட்பா. அவள் எந்த அளவுக்கு அவகிட்ட பக்தி இருந்தது, நம்பிக்கை இல்லை. இயேசு மேல் அன்பு இருந்தது, ஆனால் இயேசு யாருன்ற தெளிவான புரிதல் இல்லை. இயேசுவை யாராவது தூக்கிட்டு போயிட முடியுமா? இல்லையா? அப்போ இயேசு கூப்பிடுறார், மரியா. அப்போதான் அவளுக்கு கண்ணு திறக்குது. ரபூனி. ஒரே ஆச்சரியம். இயேசுவை கண்டுகொள்ளுதல். 2வது என்ன பண்றா? ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இயேசு சொல்றாரு, அம்மா என்னை இப்படி பிடிச்சிக்காத, போய் என் சகோதரர்கள் கிட்ட போய் சொல்லு. அங்கே இயேசு சகோதரர்கள்னு சொன்னது அவருடைய சீடர்களை. நம்ம பிரிவினை சபைகள் இதையும் மாற்றிடுவாங்க இல்லையா? என் சகோதரரிடம் போய் சொல்லு, நான் உயிர்த்துட்டேன்னு. ஓடி போய் சீடர்கள்கிட்ட சொல்லுவா, இயேசு உயிர்த்து விட்டார். இதான் நற்கருணை. இயேசுவை கண்டுகொள்ளுதல், அதான் இயேசு அனுபவம். 2வது என்ன பண்ணணும்? இயேசுவை பற்றிக்கொள்ளுதல், இயேசுவை தொடுதல். 3வது இயேசுவை அறிக்கையிடுதல். ஆண்டவரே, நான் உன்னை காணும்படி செய்தருளும். ஆண்டவரே, நான் உங்களை தொடணும்ப்பா, நீங்க என்ன தொடணும். இயேசுவே, நான் உங்களை அறிக்கையிடணும். வெறும் வாயளவில் அல்ல, என் வாழ்க்கை அளவில் நான் அறிக்கையிடணும். வாயால் அறிக்கையிடுவது அது நற்செய்தி கிடையாது. வாழ்க்கையால் அறிக்கையிடுவது தான் நற்செய்தி.